2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவுள். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது. சத்தம் அவரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வாக்கு தத்தங்களை குறித்து ஆமென் வேதம் நமக்கு தெளிவான பிக்சரை காண்பிக்கிறது. என்ன? ரோமர் 9:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அது இஸ்ரவேலருக்கு மாத்திரமே உரியதாய் இருந்தது என்று. இந்த வாக்கு தத்தங்கள்லாம் யாருக்குரியது? இஸ்ரவேலருக்குரியது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள். நாம எப்படிப்பட்டவர்களா இருந்தோமா? எபேசியர் 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், அடுத்த வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும். வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும். இந்த உடன்படிக்கை ஆண்டவர் பண்றதெல்லாம் நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா தெரியும். அவர் உடன்படிக்கை பண்ற இடத்துல எல்லாம் செப்பரேட் பண்ணுவார். புரியும்படி சொல்லணும்னா, இந்த மேரேஜ் எல்லாம் நடக்கும் பாருங்க. மேரேஜுக்கு மணமகனை கொண்டு வரும்போது ஒரு பெரிய டீமே கூட வரும், பார்த்துருக்கீங்களா? சூப்பரா. சிலர் பார்த்தா மணமகனை விட பயங்கரமா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, மணமகளை விட பயங்கரமா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படிதான் ஒரு கல்யாண வீட்டுக்கு ரீசெண்டா போனேன். அவன் போகும்போது வெளியே மணமகள் நின்று ஃபோன் பேசிட்டே இருக்குன்னா, இது ஏன் வெளியே நின்று ஃபோன்? அப்போ என் மணமகள் யாருன்னே தெரியாது. மணமகள் ஏன் வெளியே நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க? ஒருவேளை ஃபோனில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்களோ தெரியல. ஏன் பேசிகிட்டு இருக்காங்க? நேராக அப்போ சொன்னாங்க, நீங்கள் சாப்பிட போங்க அப்படின்னு. சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லி சாப்பிட கூட்டிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா அங்கே மணமகள் இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறா. இது என்னடா, மணமகள் இப்போ தான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தா இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறான். நேராக திரும்பி சாப்பிட்டுட்டு மேலே போனால் அங்கே மணமேடையில் இன்னொரு அம்மா இருக்கு. ஆமாம், ஆக மொத்தத்தில் ஒரு மணமகள் தான். ஆனால் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கடா? இப்படிதான் வருவாங்க. மணமகள் வரும்போது கூட ஒரு 10 பேர் வருவாங்க. மணமகள் தோழின்னு ஒரு ஆள் கூட இருப்பாங்க, மணமகன் தோழன் இருப்பாங்க. ஆனா அந்த உடன்படிக்கை, அந்த கவனன்ட் டைம்ல எல்லாரையும் அப்புறப்படுத்திட்டு இவங்க 2 கைப்பிடிக்க வைப்பாங்க. கிறிஸ்து வெளிப்படும் வரைக்கும் நம்ம எல்லாம் வாக்குத்தத்த உடன்படிக்கைக்கு ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணும்போது நாம் அப்புறப்படுத்தப்பட்டோம். ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணும்போது நாம் அப்புறப்படுத்தப்பட்டோம். வாக்குத்தத்த உடன்படிக்கைக்கு அந்நியர். 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி தூரமாய் அந்நியராய் இருந்த நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே சமீபமாய் கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தூரமான புறஜாதியனுக்கு சொந்தம் என்ற உறவை இப்போ கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டாங்க. இயேசுவின் ரத்தம், அந்த ரத்தத்தால கழுவப்படுறவங்க அப்படியே கொண்டு வரப்படுறாங்க. கலாத்தியர் 3:26, 26, 27, 28, 29 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையின் இரட்சகராக ஒருத்தங்க ஏற்றுக்கொண்டு அவரோடு உடன்படிக்கை பண்றாங்கல்ல, அதான் ஞான ஸ்நானம். அப்படி யார் செய்யறாங்களோ அவங்க எல்லாம் கிறிஸ்துவை என்ன பண்றாங்க? தரித்து கொண்டார்கள். அப்படி ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா 28 சொல்லப்பட்டிருக்கிறது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள என்ன இல்லை தெரியுமா? வேறுபாடு
இல்ல. படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இந்த வேறுபாடே கிடையாது. ஒருத்தங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க அவருக்குள்ளே ஒன்றாயிருக்கிறார்கள். இனி 29வது வசனத்தை கவனித்தீர்கள் என்றால் அங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கும் தெரியுமா? நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால், நீங்க ஃபுல் காஸ்பல் நாகர்கோவில் சர்ச் மெம்பர் ஆனால் அப்படி கிடையாது. நீங்க பெந்தேகோஸ்தே குடும்பத்தில் பிறந்தவர்களானால் அப்படி கிடையாது. நீங்க காணிக்க கொடுக்கிறவர்களானால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும். கிறிஸ்துவுக்குள்ளானதுக்கு அப்புறம் நம்ம டிராவல் பண்ணலாம். இந்த பிள்ளைங்களுக்குன்னு இப்ப இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நிறைய பைபிள் ஸ்டோரிஸ்லாம் இருக்கு. அதுல ஒண்ணுதான் சூப்பர் புக்குன்னு ஒண்ணு இருக்கு. சூப்பர் புக்குன்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னா, அதுல 2 பிள்ளைங்க இருப்பாங்க. திடீர்னு ஒரு பைபிள் தான் சூப்பர் புக் அப்படி வரும். அது இப்படி ஓப்பன் ஆகும். உடனே இவங்க டிராவல் பண்ணி போவாங்க. எங்க போவாங்கன்னா, இப்போ ஆதியாகமம் எடுத்தாங்கன்னா இவங்க நேர ஏதேன் தோட்டத்துக்கு போவாங்க. ஆபிரகாம் ஸ்டோரி ஓப்பன் ஆச்சுன்னா இவங்க நேர எங்க போவாங்க அப்படின்னா அங்க போவாங்க. இப்படி இருக்கும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலா பைபிள் இப்படிதான் படிக்கணும். ஆமே. நீங்க கிறிஸ்துவினுடையவர்களானால் நீங்க ஆபிரகாம் ஸ்டோரி படிக்கிற இடத்துல உங்களை வச்சு பார்க்க முடியும். ஈசாக்கை நாம யாரை போல இருக்கிறோமா? 4:28 சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசியுங்கள் சகோதரரே. 4:28 நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு நீங்க யாரோ கிடையாது. நீங்க அந்நியர் கிடையாது. இதுதான் ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதுமே நினைக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் இருந்து அழிந்து போகிற அற்பமான காரியத்தை நினைச்சு இருக்க கூடாது. ஆண்டவர் அழியாத பொக்கிஷத்தை எனக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. உங்க அன்புக்கு இணையே கிடையாது ஆண்டவரே. ஈசாக்கு எப்படியோ அப்படிதான் கர்த்தர் என்னையும் வாக்கு தத்தத்து பிள்ளையா வச்சிருக்கிறார். நிச்சயம் உள்ளவர்கள் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் என்று நம்ம வாசிக்க கேட்டோமே. இந்த பைபிள்ல ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்கு இந்த செய்தி முடியாது. செய்தி அடுத்த வாரம் தொடரும். ஆனா கொஞ்சம் வேகமா நான் போகும்படி விரும்புகிறேன். நீங்க எல்லாம் தயவு செய்து கவனிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். நல்ல கவனிங்க. அதுவும் அந்த நல்ல வர்ஷிப் பண்ணிட்டு, அதுவும் வெளியே பயங்கர சூடு, உள்ள இது அப்படியே நம்மளை பவுல் சொல்றார், எனக்கு ஒரு மனிதனை தெரியும், அவன் 3ஆம் வானத்தில். பவுலுக்கு ஒரு மனிதனை தெரியும், எனக்கு பல மனிதர்களை தெரியும். ஆமே. அவங்க 3ஆவது வானல்ல விட்டா இப்பவே சூப்பர் புக்குகள் உள்ள போயிட்டாங்க. இப்ப போண்டா, இப்ப உட்கார. ஆமே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. வாக்குத்தத்தங்கள் நிறைய இருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்தங்களும் பெருசா சொல்லப்படாது. இருக்கும், நிறைய அங்கங்கே இருக்கும். ஆனா இங்க எது ரொம்ப பெருசா சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, எபிரேயர் 4:1 இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம். இளைப்பாறுதல். எல்லா மனுஷனுக்கும் அந்த ரெஸ்ட் தான் தேவை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அது ஒரு ப்ராமிஸ். 2 பேர் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். 2 பேர் அறையப்பட்டாங்க. ஒருத்தனுக்கு அந்த இளைப்பாறுதல் கிடைக்கிறது. இன்னொருத்தர் 2 பேருக்கும், எல்லாரும் அந்த சிலுவையில் அறையப்பட்ட 3 பேரும் மரணத்தை சந்திக்கிறார்கள். ஆனால் இளைப்பாறுதல் இயேசுவோடு கூட யாருக்கு தான் கிடைக்குது தெரியுமா? அந்த 2 பேர்ல ஒருவனுக்கு தான் கிடைக்குது. அது ஒரு வாக்கு தத்தம். சிலர் நினைக்கிறாங்க இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்துட்டா. இல்ல, இளைப்பாறுதல் நமக்கு வாக்கு தத்தமா இல்லைன்னா, ஆமே, சிலர் சொல்லுவாங்க வாழ்வதை விட சாவதை மேல். இளைப்பாறுதல் வாக்கு தத்தமா இல்லைன்னா சாவதை விட
வாழ்வது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம செத்துட்டா எல்லாம் சால்வ் ஆயிரும். இல்ல, வேதனையின் உச்சமே அதுக்கப்புறம் தான் இருக்கு. அங்கே புழு என்ன செய்யாதான்? சாகாது. அக்கினி என்ன செய்யாது? அவியாது. இங்கேயாவது அப்படி இல்ல. மாலையில அழுகை தங்கும், காலையில களிப்புண்டாகும். பிரச்சனைகளுக்கு என்னதான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில என்னதான் புயல் அடிச்சாலும் கொஞ்ச நேரமாவது ஓய்வு கிடைக்கும்ல, கொஞ்சம் ஓய்ந்திருக்கும்ல. ஆனா அந்த பாதாளத்துல, அந்த நரகத்துல அப்படி கிடையாது. அது வேதனையின் உச்சம். அங்கே யாரும் போகாதிருப்பார்களாக. அங்கிருந்து ஒரு மனிதன் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாவத்துக்கு பரிகாரமாய் அவர் பலியானார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு வாக்கு தத்துவம். அது மட்டுமல்ல, 1 யோவான் 2:25 சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப், என்றென்று வாழ்ந்திருக்கும் வாழ்க்கை, இது ஒரு ப்ராமிஸ். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்க, இனி 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கும் போது இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் வாசியுங்கள். பிரியமானவர்களே, மாம்சத்திலும் நல்ல இந்த வேட கவனிக்கணும். வாக்குத்தத்தத்தை உடையவர்கள், அதுவும் என்ன வாக்குத்தத்தம்? உன் பிசைகிற தொட்டி ஆசீர்வாதமா இருக்கும். இது அல்ல. இதெல்லாம் ஆசீர்வாதமா? அதெல்லாம் நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதமா, இம்மைக்குரிய ஆசீர்வாதமா? அதெல்லாம் இம்மைக்குரிய வாக்குத்தத்தம். இம்மைக்குரிய வாக்குத்தத்தம். இம்மைக்குரிய வாக்குத்தத்தம் கர்த்தர் கிருபையா தந்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் செய்து கொண்டிருக்கிறார். நடந்து என்ன காரியம் நடக்கல? எல்லாமே நடக்கும். சில காரியம் நினைச்சது போல நடக்காது, ஆனா அவர் நடப்பித்து கொண்டுதான் இருக்கிறார். உங்க கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கள். எல்லாமே நினைச்சது போல நடந்துச்சு இல்ல. நம்ம நினைச்சது போல நடந்திருந்தா நம்ம இருக்கவே மாட்டோம். அவர் நினைத்தது போல நடத்துறதுனாலதான் இன்னைக்கு நாம் அவருடைய சமூகத்திலே அவருடையவர்களாய், அந்நியராய் இருந்த நாம அவருடையவர்களாய் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை. இங்கே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நித்தியத்துக்கு ஏதுவானது. இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம், நித்திய ஜீவன் என்கிற வாக்குத்தத்தம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் அந்த குழந்தைக்கு சொல்றது போல சொல்றாரு, பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவும். அப்போ அந்த நித்தியத்துக்கான வாக்குத்தத்தத்தை நாம் அடைவதற்கு எது மிக மிக அவசியம் தெரியுமா? ஹோலினஸ், பரிசுத்தம். வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால பரிசுத்தமாகுதலை, எல்லா அசுசியும் நீங்க. அப்ப ஒரு தேவ பிள்ளை டெய்லி, நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் கண்ணாடி பார்க்கிறோம் இல்ல, டெய்லி பார்ப்போம். 1 வாட்டி பார்ப்போம், 2 வாட்டி பார்ப்போம், 3 வாட்டி பார்ப்போம். கிளம்பி 1 வாட்டி கிளம்ப பார்ப்போம். அடுத்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகி கிளம்புறோம்னா அந்த 10 நிமிஷம் கழித்து மீண்டும் ஒரு விஷயம் பார்ப்போம். எதுக்கு அப்படின்னா நம்மளை சரி பண்றதுக்கு. இந்த வசனம் என்னும் கண்ணாடிய ஒரு மனிதன் சுத்தவனாய் காக்க, தேறினவனாய் நிறுத்த, எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாய் மாற்றும்படி பரலோகம் கொடுத்த ஒரு விலையேறப்பெற்ற பொக்கிஷம் தான் இந்த பரிசுத்த வேதாகமம். எல்லா சுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவும். நல்ல கவனமா கேளுங்க. அப்போ இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கிடையாது அப்படின்னா, விழுந்த அல்லது தள்ளப்பட்ட சத்துருவாகிய வலு சர்ப்பமாகிய பிசாசானவனுக்கு என்ன கிடையாது? இந்த வாக்குத்தத்தம் கிடையாது. ஏன்னா அவன் அசுத்தன், தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டவன். அதனால அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு தெரியும் அசுத்தம் வந்துட்டுனாலே வாக்குத்தத்தத்துக்கு நம்ம அந்நியராய் மாறிவிடுவோம். அதனால இந்த வாக்குத்தத்தம் யார் யாருக்கெல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க லைஃப என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா கரப்படுத்தி ஆக வேண்டும். நல்ல கவனமாக கேளுங்க. இந்த மனு குலத்தின் மிக பெரிய எதிரி என்ன அப்படின்னா சின், பாவம்.
பாவம் என்பது டெவிலுக்கு நம்மளை எஸ் சொல்ல வைக்கும், காடுக்கு நம்மளை நோ சொல்ல வைக்கும். Sin is saying yes to devil and no to God. இன்னைக்கு ஏதாவது ஒரு தீமையான காரியத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்ம டெவிலுக்கு எஸ் சொல்றோம், சாத்தானுக்கு எஸ் சொல்றோம். ஆண்டவர் நன்மையான காரியத்தை வேதத்திலிருந்து நம்மோடு பேசும்போது நம்ம அதுக்கு நோ சொல்றோம். அப்படின்னா பவுல் சொல்றாரு தெரியுமா, நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவம் அதை செய்கிறது. இந்த பாவம் யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா பிசாசு கிட்ட இருந்து. அவன் என்ன பண்றான்? அவன் தான் 1 யோவான் 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ஆதி முதல். யாத்திராகமம் 17:16 சொல்லப்பட்டிருக்கிறது, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்க யார் அமலேக்கின் கர்த்தர் மென்ஷன் பண்ணி சொல்றாருன்னா, அந்த அமலேக்க ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட வைக்கிறான் பாருங்க, அந்த சாத்தான். அவன் எங்க இருந்து ஆதி முதல் பாவம் செய்கிறான். அப்படி செய்கிறவன் இப்பொழுது யாரை யூஸ் பண்றான் தெரியுமா? மனுக்குலத்தை யூஸ் பண்றான். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இப்போ கர்த்தரின் யுத்தம் பிசாசோடு. பிசாசு கர்த்தரோடு எப்படி யுத்தம் பண்ணுவான் சொல்லுங்க? பிசாசு கையில் என்ன கிடையாது? பட்டயம் கிடையாது. அவன் எப்படி யுத்தம் பண்ணுவான்? அவன் எப்படி யுத்தம் பண்ணுவான் சொல்லவா? நம்மை பாவம் செய்ய வைத்து தேவனோட யுத்தம் பண்ணுவான். ஒரு தேவ பிள்ளை பாவம் செய்யறானாலே பிசாசானவன் தேவனோடு யுத்தம் பண்ணுவதற்கு அவன் பிளாட்ஃபார்மா மாறுறான். ஆமென். பாவம் செய்ய இந்த அமலேக்கியனை யூஸ் பண்றான், பெலிஸ்தியனை யூஸ் பண்றான், எகிப்தியனை யூஸ் பண்றான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நிற்கிறேன் என்று நினைக்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். நம்ம லைஃப் டைம்ல நம்ம எதை மட்டும் மாறிடக்கூடாது அப்படின்னா, சாத்தான் தேவனுக்கு விரோதமா செயல்படுவதற்கான பிளாட்ஃபார்மா நம்ம மாறிடவே கூடாது, மாறிடவே கூடாது. இன்னைக்கு ஒரு தீமையான காரியத்துக்கு நம்ம எஸ் சொல்றோம் அப்படின்னாலே சாத்தான் தேவனோடு யுத்தம் பண்ணுகிற. அதுதான் வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாக என்ன செய்கிறது? போராடுகிறது. சின்ன என்ன, பாவம் என்ன, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த தேவராஜ்யம் தேவராஜ்யம் ஆண்டவர் சொல்றாருல, அந்த தேவராஜ்யத்தினுடைய லா புக்கு தான் இந்த பைபிள். இந்த பைபிளுக்கு அகைன்ஸ்டா நம்ம என்ன பண்ணாலுமே அது சின், எது பண்ணாலுமே சின். பாருங்க, தாவீது ஒரு தப்பு பண்ணுவார். ஒரு தப்பு, அது சாதாரண தப்பல்ல, பெரிய தப்பு. பட்சேபால் இடத்தில் பாவம் பண்ணுவார். அந்த பாவம் என்னைக்குமே பாவம் நம்மளை இன்னொரு பாவத்துக்கு நேராக தான் நம்மளை வழி நடத்திட்டே இருக்கும். நம்ம பண்ற தப்பு இருக்குல்ல, அது நம்ம இன்னொரு தப்புக்கு நேராக கொண்டு போகும். ஆதாம் ஏவாள் பழத்தை பறித்தாங்க பார்த்தீங்களா, அது அடுத்தவங்களை எங்க கொண்டு போகுது தெரியுமா? அடுத்த பாவத்துக்கு நேராக. அது அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கும், எங்கேயாவது கொண்டு போயிட்டே இருக்கும். சின்ன காரியம்தான், சின்ன காரியம் சொல்லி செய்வோம், அப்படியே கொண்டு போவோம். என்னைக்குமே தாவீது தப்பு பண்ணிட்டான், அது அடுத்த காரியத்துக்கு நேராக கொண்டு போகுது. உரிய அது பெரிய காரியம். ஒரு பொய் சொல்லியிருப்போம், அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லுவோம், அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லுவோம், அது போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் சால்வ் பண்ணவே முடியாது. நம்ம ஒரு காரியத்துல ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு ஒரு பொய்யை வாழைத்தனது சொல்லிட்டோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நம்ம ஒரு பொய் தானேன்னு சொல்லி சொல்லுவோம், அதுக்கப்புறம் நம்ம நிறைய பொய் சொல்ல வேண்டி வரும். நிறைய சின் எப்பவுமே இன்னொரு சின்னுக்கு நேராக தான் நம்ம கொண்டு போயிட்டே இருக்கும். ஆழத்தை ஆழம் கூப்பிடும், அப்படிதான், ஆழத்தை ஆழம் கூப்பிடும். நம்ம இது எப்போ இதோட முடிஞ்சு இதோட விட்டுறலான் இருக்கும்போது ஆழத்தை எப்பவுமே ஆழம் கூப்பிடும். தாவீது தப்பு பண்ணிட்டான். உரியா
யுத்தத்துல முன்னிறுத்தி அவன் சாகிறதுக்கும் காரணமாயிட்டான். யாராவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்களா தாவீதுக்கு அகைன்ஸ்டா? யாராவது பத்சேபாள் வந்து சொன்னாங்களா நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது? அவளுக்கு சொல்ல முடியுமா? ராஜா இல்ல, யாருமே குற்றப்படுத்தல. ஆனா கர்த்தர் உணர்த்தின போது தாவீது என்ன சொல்லுவார் தெரியுமா? தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செஞ்சு, நான் பண்ணத யோவாவும் தப்புன்னு சொல்லல, வேற யாரும் தப்புன்னு சொல்லல, ஆனா உங்க பார்வையில இது பாவம். நான் பண்ணத 4 பேர் தப்புன்னு சொல்லாத வரைக்கும் எனக்கு அது தப்புன்னு நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், அவருக்குன்னு ஒரு லா இருக்கு, அவருக்குன்னு ஒரு நீதி இருக்கு, அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. அதுதான் சங்கீதம் 51:4 சொல்லுகிறார், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் சொல்லிட்டு கதறார். இந்த பாவம் சத்துருவுக்கு நாம உண்டாக்கி கொடுக்கிற இடம். பிசாசானவன் எப்பொழுதுமே தேவனுக்கு எதிர்த்துதான் நிற்பான். அவனால டைரக்டா எதிர்க்க முடியாது. அதனாலதான் அவருடையவர்களை கையில் எடுக்கிறான். 3 வருஷம் இயேசுவை பிடிக்க ட்ரை பண்ணாங்க. யாருக்காவது அவர் மேல கை போட முடிஞ்சதா? இல்ல. அவரை பிடிக்கணும்னா அவர் கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் வரணும். அவர் கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் வந்தா பாருங்க, இயேசு மேல கைய போடுறாங்க, கயிறை போடுறாங்க. இப்படிதான் பிசாசு பண்ணிட்டே இருக்கிறான். ஆமென். இதுதான் இன்னைக்கும் பண்ணிட்டே இருக்கிறான். ஆண்டவரை வேதனைப்படுத்தணும்னா, ஆண்டவரை துக்கப்படுத்தணும்னா, அவர் யாரை தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அவர்களை பாவம் செய்ய வைக்க வேண்டும். இந்த பாவத்தின் விளைவுகள் அநேகம் இருக்கிறது. இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை முக்கியமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பாவத்தின் விளைவுகள் என்ன தெரியுமா? 1, தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்தும். இந்த பாவம் தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்தும். ஏசாயா 59:2 வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. எல்லாரும் நல்ல கவனமா கேளுங்க. நிறைய வசனங்கள் எடுத்து வாசிக்கணும், நேரம் இல்லாததுனால நான் அப்படி சொல்லி விடுகிறேன். பிரிவினை உண்டாக்குது அப்படின்னா ஃபெலோஷிப்பை கட் ஆகும். ரிலேஷன்ஷிப் கட் ஆகாது. மாறாக எது கட் ஆகும்? ரிலேஷன்ஷிப்னா அப்பா பிள்ளைன்னா கடைசி வரை அவங்க யாருதான்? அப்பா பிள்ளை தான். நீ எனக்கு பிள்ளையும் கிடையாது, நான் உனக்கு அப்பாவும் கிடையாது சொல்லுவாங்க. சொல்லிட்டு திரும்பும் போது அப்பான்னு கூப்பிட்டா, என்ன மகனே, அந்த உறவை என்ன செய்ய முடியாது தெரியுமா? கட் பண்ண முடியாது. ஆனா அப்பா பிள்ளை பேசாம இருக்க முடியும். அப்பா பிள்ளை ஒருவருக்கு ஒருவர் பார்க்காமல் இருக்க முடியும். அப்பா பிள்ளை பழகாம, என்னைக்குமே அப்பா தான், பிள்ளை தான். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புக்குள்ள வந்தாலே நாம யாருதான்? பிள்ளைதான். அந்த உறவை யாருக்கு இனி கடைசி வரை மரணம் வரை கை வைக்கவே முடியாது. இளைய குமாரன் யாரா இருக்கணும்னு வந்தான்? வேலைக்காரர்கள் ஒருவனா இருக்கணும்னு தான் வந்தான். ஆனா அவன் யாராதான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான்? பிள்ளைதான். மூத்த குமாரன் கோபத்துல வெளியே இருக்கும் போது வேலைக்காரன் என்ன சொல்லுவான் தெரியுமா? உம்முடைய சகோதரன். அந்த பண்ணி மேய்ச்சிட்டு இருந்தால் அப்படிலாம் கிடையாது. உறவு தான். மூத்த சகோதரனுக்கு இவனை பிடிக்கலனாலும் அவன் யாருதான்? தம்பிதான். அப்பா சேர்த்தாலும் சேர்க்கலனாலும் யாருதான்? அப்பதான், பிள்ளைதான். உறவு கட்டாகாது. இன்னைக்கு நம்ம அவருடையவர்கள் பிள்ளைகள்ங்கிற உறவெல்லாம் கட்டாகாது. ஆனா இந்த சின்ன எதை கட் பண்ணும் தெரியுமா? ஏன்னா இந்த உறவு எங்க எதனால் ஏற்படுத்தப்பட்டது? சிலுவையில சிந்தப்பட்ட கிரயத்தினால். அந்த கிரயத்துக்கு மிஞ்சின எந்த வல்லமையும் கிடையாது. அதனால பாவம் உறவை கை வைக்காது. அப்பா தான், பிள்ளை தான். ஆனா அது எதை கை வைக்கணும்? ஃபெலோஷிப்பை கை வைக்கும். ஃபெலோஷிப் அதாவது அந்த தேவனோட தொடர்பு, நம்முடைய அழைப்பே அதுக்கு தான். 1 கொரிந்தியர் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே
இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஐக்கியமாயிருப்பதற்கு அதுக்குன்னு அழைச்சிருக்கிறார். அதுக்காக ஒரு உறவை தந்திருக்கிறார். என்ன உறவு? அப்பா பிள்ளைங்கிற உறவு. அப்பா பிள்ளைங்கிற உறவு இல்லைன்னா சும்மா யார்கிட்டயே போய் ஐக்கியமா இருக்க முடியாது. பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் இல்ல. இதுக்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். நம்மை பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார். தயங்காத வா, ஐக்கியமா இருப்பதற்கு. இந்த ஐக்கியம் கட்டாயிட்டுன்னா என்ன மிஸ் ஆகும் தெரியுமா? தேவனோட உள்ள ஐக்கியம் ஒருத்தனுக்கு கட்டாயிட்டுன்னா ஆண்டவருடைய அன்பை உணரக்கூடிய அந்த சென்ஸ் அவனை விட்டு போயிடும். ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய பிரசனம், அந்த இன்டிமசி வித் காட், தேவனோடு உள்ள நெருக்கம், இது அவனால என்ன செய்ய முடியாது? அனுபவிக்கவே முடியாது. என்னால காட்ஸ் லவ் சென்ஸ் பண்ண முடியலைனாலே என்ன கட்டாயிட்டு தெரியுமா? தேவனோட உள்ள ஃபெலோஷிப் கட்டாயிட்டு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, எனக்குள்ள சின் இருக்குன்னு அர்த்தம். என்னால எதுவுமே சென்ஸ் பண்ண முடியலையே. தேவன் என்ன நேசிக்கிறாரா, நேசிக்கலையே? இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவருடைய அன்பு எப்பொழுது கூடும், எப்பொழுது குறையும்? சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்சது ஏதாவது சொல்லுங்க. நம்ம பரிசுத்தமா வாழும்போது ஆண்டவருடைய அன்பு என்ன செய்யும்? கூடும். பாவம் செய்யும் போது ஆண்டவருடைய அன்பு என்ன செய்யும்? குறையும். ஆனா இது ரெண்டுமே தப்பு. ஆண்டவருடைய அன்பு கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. ஆனா ஆண்டவருடைய அன்பு கூடுறது போல குறையிறது போல நமக்குள்ள ஒரு ஃபீல் வருது தெரியுமா? அதான் அந்த சென்ஸ். புரியும்படி சொல்றேன். இப்ப இந்த ஃபேன் ஓடுதுன்னு வைங்களேன். இந்த ஃபேன் ஓடுனா இப்போ இந்த ஃபேன் பொசிஷன் இருக்கு, தெரியலன்னா விட்டுருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபேன் பொசிஷன் இருக்கு, அது இப்போ ஆஃப்ல இருக்கு. அதை ஆன் பண்ணி விட்டாங்க. அதை ஆன் பண்ணி விடுங்களேன், சும்மா ஆன் பண்ணி விடுங்க. இப்போ ஓடுது, இப்போ ஓடுது. நான் சொல்றேன், என்ன ஃபேன் இது? எனக்கு காத்தே வரல. இதெல்லாம் ஒரு ஃபேனா? இதெல்லாம் ஒரு கம்பெனியா? எனக்கு காத்தே வரலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெனில் என்ன சொல்றான்? இதுலவா ஃபேனு? என்ன காத்து! நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், யாராவது இந்த ஃபேனை ஆன் பண்ண மாட்டாங்களான்னு. இப்போ இது ஃபேன் மிஸ்டேக்கா, ஏன் மிஸ்டேக்கா? நம்ம மிஸ்டேக். நம்ம தூரம் போக போக நம்மளால அந்த லவ், இந்த பாவம் அந்த லவ் சென்ஸ் பண்ண விடாது. அப்ப நம்ம என்ன நினைக்கிறது? நமக்கு தோணும், என்னெல்லாம் ஆண்டவர் கைவிட்டார். ஆண்டவருடைய அன்பு என்பது எவர் லாஸ்டிங் லவ். அதை நீங்க ஏதோ ஒன்று பண்ணி கூட்டெல்லாம் முடியாது. ஏதோ ஒன்று செஞ்சதுனால அது குறையெல்லாம் செய்யாது. அந்த அன்பு என்னைக்குமே இருக்கும். ஆமென். ஆனா அது எனக்கு கூடுதல் மாதிரி ஃபீல் ஆகணும்னா நான் அந்த ஃபெலோஷிப்புக்குள்ள வரணும். அந்த ஃபெலோஷிப் கட் ஆயிட்டுன்னா இனி அதனாலதாங்க பேதுரு ஏன் திரும்ப மீன் பிடிக்க போனார்? அந்த ஃபெலோஷிப், அந்த மீறுதல் பாவம் லிஸ்ட் போட்டா போட்டே இருக்கலாம். அது வந்தது அவன் என்ன நினைச்சிட்டான் தெரியுமா? இனி எல்லாம் என்ன ஆண்டவர் அவ்வளவுதான். அவரு கரையில நிக்கிறார், அப்படி நிக்கிறார். 200 முழ தூரத்தில் இருக்கிறான் பேதுரு. அப்படியே மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கூப்பிடுறார். உட்கார வச்சுட்டு, உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்டார். ஆமென். அப்ப பேதுரு என்ன சொல்லுவார் தெரியுமா? நேசிக்கிறேன்னு சொல்லுவார். அவ்வளவுதான் சொல்லுவார். ஆண்டவர் என்ன கேட்பார் தெரியுமா? அன்பா இருக்கிறாயான்னு கேட்பார். பேதுரு என்ன தெரியுமா சொல்வார்? நேசிக்கிறேன். அதனுடைய கிரீக் பதத்தை பார்த்தா அதனுடைய அர்த்தம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் கேட்பார், அன்பா இருக்கிறாயா? ஆண்டவர் ஃபர்ஸ்ட் அன்பா இருக்கிறான்னு கேட்பார்ல, அதுக்கு கொடுக்கப்பட்ட பதம் அகாபே. அவன் பேதுரு என்ன தெரியுமா சொல்லுவாரு? ஆண்டவரே நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். அதன் அர்த்தம் என்ன? உங்களை மாதிரி எனக்கு முடியாது ஆண்டவரே. உங்களால நான் மறுதளிக்கிறதுக்கு முன்னாடி என் மேல என்ன பாசம் வச்சீங்களோ
மறுதலித்து பின்வாங்கிறது மட்டும் இல்ல, 4 சீஷர்களையும் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அதே பாசத்தை உங்களுக்கு இன்னும் வைக்க முடியுதுன்னா அப்படி முடியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பாவம் இன்னைக்கு இந்த அன்பை உணர விடாததுனால அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? உலக அன்பை தேடி போறோம். எனக்கு யாராவது ஃபோன் பண்ண மாட்டாங்களா? மனுஷன் இந்த உலகம் ரொம்ப பொய் சொன்ன நாள் தான் நேத்து. உடல் பிரிந்தாலும் இந்த காலேஜ் முடிச்சு போகும்போது இந்த ஆட்டோகிராஃபுக்கு எல்லாரும் ஒரு டைரியை கொண்டு வருவாங்க. எல்லாம் இஷ்டத்துக்கு. நம்ம இங்கிருந்து காலேஜை விட்டு பிரிந்தாலும் எங்க டைரியும் காணல, ஆட்களையும் காணல. என்னைக்கு ஆண்டவருடைய அன்பை ஃபீல் பண்ற அந்த சென்ஸ் ஒரு மனுஷனுக்கு நஷ்டமாகுதோ அவன் அதிகமாய் உலக உறவுக்காக இயங்குவான். என்னை என்கிட்ட யாரும் பேசல, எனக்கு யாரும் இல்லை. இயேசு சொல்லுவாரு, நீங்க எல்லாரும் என்ன தனியா விட்டு போகும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆனால் நான் தனித்து இருக்க மாட்டேன், என் அப்பா என் கூட இருக்கிறார். இது அவர் ஃபீல் பண்ணதுனால எல்லாரும் என்ன விட்டுட்டு போக போறாங்கிற காரியம் அவரை பாதிக்கல. வேதம் அதனாலதான் சொல்லுது, ஒருவரும் இல்லை என்று கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார்னு சொல்லல, அவர் ஆச்சரியப்பட்டார் இருக்கு. அதே இடத்துல நானா இருந்திருந்தா என்ன சொல்லிருப்பேன்? பேதுரு 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 பெயராத பேதுரு பேதுரு பெயராத பேதுரு, வேணும் வா ஒரு வாட்டி கூட நம்ம கடல் மேல நடக்கலாம். யோவானே இங்கேயும் சாஞ்சிக்கோ, பெயராத பெயராத பெயராத. என்னெல்லாம் இப்படி எத்தனை பேரை தாங்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. இவங்க நம்மளை விட்டு போயிடக்கூடாது, இந்த கூட்டத்துல இவங்க நம்ம கிட்ட பேசாம இருந்துடக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்கள் தானங்க நம்மளை ரொம்ப பாதிக்குது. ரீசன் என்ன தெரியுமா? காட்ஸ் லவ் சென்ஸ் பண்ற அந்த காரியம். சிலர் பாத்தீங்களா, சூடா ஒரு டீ கொடுங்க, அப்படி கொடுப்பாங்க, எடுத்து அவ்வளவுதான், நாக்கு பொத்து 3 வாரத்துக்கு ஒரு டேஸ்ட் தெரியவே தெரியாது. அப்ப நம்ம அடுத்து நல்ல சுவையா சாப்பாடு வைக்கும் போது ஒரு டேஸ்ட் தெரியாது. கோவிட் டைம்ல இங்க லைவ் நடந்துட்டு இருந்து, அப்போ நம்ம தம்பிங்க எல்லாம் லைவ் முடிச்சுட்டு கடையிலேருந்து பரோட்டாலாம் வாங்கி சேர்ந்து கோரஸா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு எல்லாரும் வந்து சொல்றாங்க, அந்த கடையில் சாப்பாடே சரியில்லை, ஒரு டேஸ்ட் இல்லை. அவ்வளோ இருக்கும் கோவிட்ல டேஸ்ட் சென்ஸ் ஃபுல்லாவே போயிட்டு. ஆனா அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம்? அதே மாதிரிதான், நீங்க நல்ல சூட வேணாம், இன்னைக்கு போய் ட்ரை பண்ணுங்க, நல்ல சூட நாக்குல வந்து நாக்கு கொஞ்ச நேரத்துக்கு, அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டாலும் ஃபுட் எப்படி இருக்கு, என்ன சாப்பாடு. இப்படிதான் இன்னைக்கு அந்த காரியம் தான் மறத்து போயிருக்கு. ஆண்டவருடைய அன்பை ஃபீல் பண்ணாதனால சியோனோ அவ என்ன சொல்ற தெரியுமா? ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்ன மறந்தார்னு. ஹே, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அப்படி அவ மறந்தா கூட நான் மறக்க மாட்டேன். உன்னை நான் எங்க வச்சிருக்கிறேன் தெரியுமா? என் உள்ளம் கையில வச்சிருக்கிறேன். ஆனா உள்ளம் கையில இருக்கிறத சியோனுக்கு ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு அந்த சென்ஸ் ஆஃப் லவ் இருக்குல்ல, அது அப்படி மறத்து போய் sin. என்னால காட்ஸ் லவ் ஃபீல் பண்ண முடியலன்னா எனக்குள்ள பாவம் இருக்குன்னு அர்த்தம். நான் ஒயிட் போடுறதுனாலயோ நான் பிரசங்கம் முடியும், என்னால தேவ அன்பை இன்னைக்கு இந்த செகண்ட் என்னால உணர முடியலன்னா எனக்குள்ள பாவம் இருக்குன்னு அர்த்தம். அது நம்மள ஆண்டவருடைய அன்பை டச் பண்ணாது, பாவம் ஆண்டவரை தொடாது. அது நம்முடைய உணர்வுகளை தான் தொட்டுட்டு இருக்கும். நம்ம அதனால என்னைக்குமே புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய அன்பு நீங்க வந்து அப்படி முழங்கால போட்டு துள்ளணும், ஆண்டவருடைய அன்பு கூடாது. நீங்க ஜெபிக்க மறந்தீங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய அன்பு குறையாது. அவர் மனிதன் அல்ல. எபிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் மனிதன் அல்ல, நான் தேவனாய் இருக்கிறேன். அது கூடுதல் குறையிறதும் நம்ம லைஃப் ஸ்டைல வச்சுதான் இருக்கு. எனக்கு அது கூடுதல் மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா நான் நெருங்கினா. இளைய குமாரன் தூரமா இருக்கும்போது அவனால யாரா போக முடியல தெரியுமா? பிள்ளையா போக முடியும். அவன் வேலைக்காரன் ரேஞ்சுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறான். அவன் வேலைக்காரன் ரேஞ்சு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தெரியுது, எங்க அப்பாக்கு என் மேல என்ன பாசம் தெரியுமா? See,
இந்த லவ்வை சென்ஸ் பண்ண விடாதபடிக்கு இந்த பாவம் தடுக்குதுன்னா அதுதானே எனக்கு எனிமி. ஒரு அப்பாக்கும் பிள்ளைக்கும் இடையில ஒருத்தன் புகுந்து அப்பாவை பத்தி பிள்ளைகிட்ட தப்பா சொல்லி 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 அப்பாவை பத்தி அப்பா ஒரு வில்லனாவே அவன் வந்து வச்சுட்டே இருக்கிறான்னு வைங்களேன். ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷம் எந்த கான்டாக்டுமே இல்லை. அதுக்கப்புறம் அவன் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். சில இன்சிடென்ட் நடக்குது, சில காரியங்கள் நடக்குது. அப்போ அப்பா வந்து அவனுக்காக நிற்கதை பார்த்து அவன் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு, சே இப்படி இந்த அன்பை நான் புரியாம போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த ஃபீல் வரும் பாருங்க. அப்படி வரும்போது அவனுக்கு யார் மேல கோபம் வரும் தெரியுமா? அப்பாவோட அன்பை பத்தி புரிய விடாம ஒருத்தன் இடையில விளையாடினா பாரு, அவன் மேல இந்த கோபம் நமக்கு யார் மேல வரணும் தெரியுமா? எது மேல வரணும் தெரியுமா? பாவத்தின் மேல வரணும். இந்த கோபம் அவருக்கு வந்ததுனாலதான் என்னையும் என் பிள்ளையும் சேர விடாம பிரிச்சுட்டு சாத்தான்னு சொல்லிட்டு காலு கீழே போட்டு என்ன பண்றா தெரியுமா? நசுக்கிறார். அவர் நமக்கு சொல்றார், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே. ஹல்லேலூயா. நம்மளை கடிக்கிற கொசுவை கூட கண்டுக்கவே மாட்டோம். கொஞ்சம் எடுத்துட்டு போ, குடும்பத்துக்கும் சேர்த்து எடுத்துட்டு போ. ஆனா நம்ம பிள்ளைகளை ஏதாவது கொசு கடிச்சுன்னு வைங்களேன், உடனே பட்டயத்தெல்லாம் ஃபுல்லா வரும். எங்கெல்லாம் என்ன சிலர்லாம் கொசு பேட்டை வச்சு அதை அடிச்சு அந்த கொசு சாகுற சவுண்டு கேட்கணும். ஏன்னா அது எதை கடிச்சிட்டு, அதுவும் சிலர்லாம் கையில பிடிப்பாங்க, பிடிச்சாலே இது செத்துரும். ஏன்னா அது எதை கடிச்சிட்டு. இப்படி நமக்கு அந்த பாவத்துக்கு மேல என்ன வரணும் தெரியுமா? இன்னைக்கு நீ உலக அன்புக்காக ஏங்குறீங்களா? ஏங்குறோம். ஒரு அறிவு கட்டாத அன்பை சென்ஸ் பண்ண முடியல. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. Glory, இயேசு கிறிஸ்து. ஓராலா மாஷேதனா ராகடரா லரியாதனாரா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, சிறியவர்களானாலும் சரி பெரியவர்களானாலும் சரி, ஐயோ நான் இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டேனே, இப்படி எல்லாம் பண்ணிட்டேனே, அவ்வளவுதான், இனி ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரே என்ற வேதனையோடு நீ தள்ளி நிற்கிறாயா? நீ திரும்பி வந்து பாரு. உன்னை கட்டி அணைத்து முத்தமிடுகிற அவருடைய மாறாத அன்பு இன்றைக்கும் அந்த வாசல், கிருபையின் வாசல் உனக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது. நீ இன்னும் தூரம் 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 போய் பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு கலங்கிடாதே, தயங்கிடாதே. ஆமென். தயங்கிடாதே, ஹல்லேலூயா. ஆமென். அந்த இளையகுமாரன் துன்மார்க்கரோடு, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோடு கூட துன்மார்க்க ஜீவனம் பண்ணி எல்லா ஆஸ்திகளையும் அழித்ததுக்கு அப்புறம் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிட்டு. பஞ்சம் உண்டானதும் அவன் தேசத்து குடிகள் ஒருவனிடத்தில் ஒட்டி கொண்டான். ஏன் தெரியுமா? வேற ஒண்ணும் இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் அப்பாலாம் என்ன வெறுத்திருப்பார் என்கிற எண்ணம் தான். அப்பா என்ன எப்படியும் இனி வந்து அவர் அவ்வளவுதான், அவர் டிசைட் பண்ணியிருப்பார், எனக்கு இப்படி ஒரு பையன் இல்லை. இப்படி தகப்பன் வீட்டுல பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறமும் தகப்பனுடைய அன்பை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு பாவம் நம்மை உணர்வற்றவர்களாக்கும். இந்த பாவத்தின் விளைவு இருக்குல்ல, ரிலேஷன்ஷிப் கட் ஆகாது, ஆனா இந்த ஃபெலோஷிப் பண்ண விடாது. ஆண்டவருடைய அன்பை சென்ஸ், அதாவது நம்மளை நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அதுவே நமக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை கொடுக்கும் தெரியுமா? என்ன நம்பிக்கை தெரியுமா? நான் அனாதை அல்ல. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுவும் நம்மை நேசிக்கிறவருக்கு தோற்கவே தெரியாதுன்னா
நம்மை நேசிக்கிறவர் கையில தான் எல்லா அதிகாரமும் இருக்குன்னா, நம்மை நேசிக்கிறவர் மரணத்தை ஜெயித்தவர்னா, நம்மை நேசிக்கிறவர் தான் சர்வத்தையே சிருஷ்டித்தவர் என்றா, நம்மை நேசிக்கிறவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல வரவழைக்கிறவர் என்றா. ஆமென். இன்னைக்கு அதனாலதான் என்னைக்குமே அந்த கல்வாரி சிநேகம் இருக்கிறது அல்லவா, நம்ம என்னைக்குமே நினைக்கணும். கோராகின் புத்திரர் அதான் சொல்றாங்க, நாங்களும் உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே இந்த கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நான் இங்க நிக்க பாத்திரமான எப்படிப்பா கொண்டு வந்தீங்க, சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பை நீங்க என்னைக்குமே ஆண்டவருடைய அன்பை எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் எனக்குள்ளே பாவம் தங்குமானால் இந்த அன்பை என்னால பிரசங்கம் பண்ணதான் முடியுமே தவிர இந்த அன்பை என்னால என்ன செய்ய முடியாது தெரியுமா, அனுபவிக்க முடியாது. ஆமா, ஒரு லவ்வை என்னால, அதாவது ரியல் லவ்வை என்னால அனுபவிக்க முடியாதபடிக்கு இந்த சின்னு காணப்படுதுன்னா நான் அதை வெறுக்கணும். தாவீது சொல்லுவார் பாருங்க 139 சங்கீதத்துல, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ முழு பகையாய். என்ன முழு பகையாய் அவர்களை எனக்கு பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக. வேண்டாண்டவரே, அதனாலதான் ஃபாதர் அழகா பாடியிருக்காங்க, வேண்டாத பலவீனங்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இது வேண்டாத பலவீனம். இது பலவீனம் சொல்லல, வேண்டாத பலவீனம். அதை நான் எங்க வைக்கிறேன், உங்ககிட்ட வைக்கிறேன். அது இனிய நான் அதை பார்க்க கூடாது. மீண்டும் தலை தூக்காம இந்த பாவம் அன்பை அனுபவிக்கும் உணர விடாது. அது மட்டும் இல்ல, தேவனோடு நெருங்க விடாது. அந்த இன்டிமசி வித் காட், அந்த நெருக்கம் இருக்குல்ல, டீப் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் கிரைஸ்ட், இந்த பாவம் விடவே செய்யாது. யாத்ராகமம் 20வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்திலே வாசிக்க கேட்கலாம். ஜனங்கள், இந்த வேர்டை எல்லாரும் கவனிக்கணும், ஜனங்கள் தூரத்தில் நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான். ஒரு கூட்டம் எங்க நிக்கிறாங்க, இன்னொரு ஆள் எங்க நிக்கிறாரு. இவங்க எல்லாருமே எப்படிதான் எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால. மற்றவர்களுக்கெல்லாம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம், மோசைக்கு மட்டும் வேற ரத்தமா இல்ல. மோசே எப்படி எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரோ அப்படியே தான் மற்றவர்களையும் வெளியே கொண்டு வந்தாங்க. சிவந்த சமுத்திரத்தின் வழியாதான் எல்லாரும் ஒரே போலதான் ஞானஸ்நானம் பண்ணப்படுறாங்க. மோசே மோசே உனக்கு வயசாச்சு, நீ மேக ஸ்தம்பத்துல ஏறு, நான் அப்படி தூக்கிட்டு போறேன், அவங்க எல்லாம் நடந்து வரட்டும். இல்ல இல்ல இல்ல, தேவனிடத்தில் பட்சபாதம்லாம் கிடையாது. ஒரே வழிதான், ஒரே மார்க்கம் தான். மோசையா இருந்தாலும் சரிதான், இப்படி இந்த மார்க்கத்தின் வழியா தான் வரணும். அது யாரா இருந்தாலும் சரிதான். அப்போ எல்லாரும் ஒரே கண்மலை தண்ணீரை குடிக்கிறாங்க, ஒரே ஞான போஜனத்தை உட்கொள்ளுகிறாங்க. எல்லாருக்கும் மன்னாதான். இவங்களுக்கெல்லாம் மன்னா, மோசைக்கு வேற எல்லாம் கிடையாது, எல்லாம் சேர்ந்து. ஆனா நிக்கிற ஸ்தானத்தை பாருங்க, ஒருத்தன் பக்கத்துல ஆண்டவருக்கு சமீபமா இருக்கிறான், இன்னொரு பெருங்கூட்டம் தூரமா இருக்கிறாங்க. என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, இந்த தள்ளி நிக்கிற கூட்டம் எப்பவுமே ஜாஸ்தியா இருக்கும், சமீபமா இருக்கிறவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க. சீஷர்கள் 12 பேர், அதுல ஒரே ஒருவன் மட்டும்தான் மார்பில் சாய்ந்திருக்கிறான். நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம், நம்முடைய ஸ்தானம் என்ன, நாம் எங்கே இருக்கிறோம்? இந்த சமீபமா சேரணும்னா நமக்கு நன்றாய் தெரியும், வாசிக்க வேண்டாம், சொல்லுகிறேன். முச்செடி பற்றி எறிந்து அந்த வெந்து போகாதிருக்கிறதை மோசே கண்டபோது இந்த அற்புத காட்சியை பார்க்க நான் கிட்ட போவேன் என்று சொல்லி அவன் கிட்ட வருகிறான். அவன் சமீபித்து வருகிறதை கர்த்தர் கண்டபோது, மோசே நீ கிட்டி சேராயாக, நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டு அப்படிங்கிறார். அதன் அர்த்தம் என்ன? அப்போ நெருங்கணும்னா என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க. ஆண்கள் பக்கம் கேட்கவே இல்லை, சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தம் தேவை. பல வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு செய்தியில ஒரு கோட் எனக்கு மைண்ட்ல ஆண்டவர் அதை மறக்கவே இல்லை. அது இந்த செய்திக்கு தேவையானதுனால இங்கே சொல்லப்பட்ட செய்தி தான், அதை மறுபடியும் சொல்லுகிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நெருங்க தேவை,
பரிசுத்தம். நெருங்க நெருங்க தான் பரிசுத்தம். ஆமே, நெருங்க தேவை பரிசுத்தம். அதே நேரத்தில் பரிசுத்தம் எப்படி வரும்? நெருங்க நெருங்க தான் பரிசுத்தம். என் உதடு அசுத்தமான உதடு, அதனால நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன்னு ஏசாயா டிசைட் பண்ணியிருந்தா அவன் யாருன்னே தெரியாம போயிருந்திருக்கும். நான் அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்கிறேன், அதனால கர்த்தருக்கு முன்பாக நிற்க மாட்டேன் என்று பிரதான ஆசாரியனாகிய யோசுவா நினைத்திருந்தால் அவன் யாரென்றே தெரியாமல் போயிருக்கும். ஆமே, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த வேர்டை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. என்கிட்ட தப்பு இருக்குன்னு சொல்லி ஆண்டவட்ட வராம இருக்கிறான் தெரியுமா, அவனுக்கும் என்கிட்ட தப்பு இருக்குன்னு சொல்லி ஆண்டவட்ட வரான் தெரியுமா, அவனுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? தப்பு இருக்குன்னு சொல்லி வராம இருக்கிறவன் அந்த தப்பை விட மனம் இல்லாதவன். தப்பு இருக்குன்னு சொல்லி வரான் தெரியுமா, அவன் அந்த தப்புல இருந்து விடுவிக்க மனம் உள்ளவன். சகையவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு நான் வீட்டுல வந்து தங்க வேண்டும் என்று சொல்லும் போது மரத்திலிருந்து அது வேணுமா ஆண்டவரே சொன்னாரா? இல்ல, அது வேணும் ஆண்டவரே இல்ல. அவன் சந்தோஷமா இறங்கி வரான். ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒரு மாற்றம் வேணும், அவனுக்கு ஒரு விடுதலை வேணும். ஆனா அநேகர் ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 66வது வசனத்தை வாசியுங்கள். 60, 66 வாசியுங்கள். இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று 6:60 சொல்லப்பட்டிருக்கிறது. 66 வாசியுங்கள். அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். 15 லூக்கா 15:1 வாசிங்க. சகல ஆயக்காரரும் பாவிகளும் வசனங்களை கேட்கும்படி, அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். ஆயக்காரன் தான், பாவிதான். நெருங்க ஒருத்தன் இயேசு கிட்ட ஒருத்தங்க வர்றாங்கனாலே அவங்க விடுவிக்கப்பட தான் வராங்க. இந்த பாவம் இனி வேண்டாம், இந்த அக்கிரமம் வேண்டாம். தூரத்துல நிக்கிறாங்கன்னா இவங்களே சொல்றாங்க பாருங்க. ஆமென். இப்போ யாத்திராகமம் 20-21 வாசித்தோம்ல, அதனுடைய 19 வாசியுங்கள். மோசேயை நோக்கி, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பார். வேண்டாம், அந்த டைரக்டே வேண்டாம். எங்களுக்கு யாராவது ஒரு ஆள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்க எங்க தான் நிப்போம்? தள்ளி நிப்போம். நீர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இல்ல நீ டைரக்டா ஐயா அதெல்லாம் வேண்டாம், நாங்க எங்கதான் நிப்போம். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் ஏன் இந்த ஜனங்க தூரத்திலே நிக்கிறாங்க, சமீபமா வர விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் 7:39 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்கள். அதாவது எகிப்து இவர்களை விட்டுட்டு, ஆனா இவங்க எகிப்த விடல. எகிப்தின் பிடியில நாம இருக்கிறோமா, கர்த்தர் விடுவிப்பார். நம்ம பிடியில எகிப்து இருக்குன்னா நாம தான் விடணும். பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை நீ விடுவித்துக்கொள். ஆண்டவர் எகிப்துல இருந்தெல்லாம் என்ன காப்பாத்தினீங்க, இந்த பாபிலோன்ல இருந்து காப்பாற்ற மாட்டீங்களா? நான் காப்பாத்தியாச்சு, நீ வரமாட்டேங்கிற. நீங்க எஸ்ரா படிச்சீங்கன்னா தெரியும், கோரேஸ் ராஜா எழும்புறார், யாருக்கெல்லாம் எருசலேமுக்கு போகணுமோ போங்கன்னார். எல்லாருமா போனாங்க? இல்ல, செட்டில் ஆயிட்டான். அதாவது பாபிலோன் சிறையிருப்புக்கும் எகிப்தின் சிறையிருப்புக்கும் வித்தியாசம் உண்டு. இது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இருந்தாலும் பாபிலோன் எகிப்தின் சிறையிருப்பு என்னன்னா வேதனை, ஆட்டி நடிப்பாங்க. எப்பா விட்டா போதும் அப்படி கதறுவாங்க, பெருமூச்சு விட்டு அழுவாங்க. பாபிலோன் சிறையிருப்புன்னா என்ன தெரியுமா? வருவான், வந்து எல்லாத்தையும் பிடிச்சு கூட்டிட்டு போய் அங்க பெஸ்டான இடத்துல வைப்போம். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோலாம் எங்க வச்சாங்க? நல்ல பெஸ்டா அரண்மனையில் வச்சாங்க. புரியும்படி சொல்லணும்னா, இப்போ திடீர்னு அமெரிக்கால இருந்து ஒரு டீம் வராங்கன்னு வைங்களேன், வந்து இங்க வேலை பார்க்குற ஒரு 10-15 பசங்களை கடத்தி கொண்டு போயிட்டாங்க. எக்ஸாம்பிள். அப்படியா? எப்போ கொண்டு போயிட்டாங்க? எங்க போனாங்க, ஏதாச்சுன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது ஒரு மாசம் கழிச்சு அங்க இருந்து பசங்க போன் பண்றாங்க வீட்டுக்கு. அம்மா அம்மா, என்ன மகனே
என்னாச்சு, எங்க இருக்க? இப்படி வந்தாங்கம்மா, என்ன தூக்கிட்டு போனாங்கம்மா, தூக்கிட்டு போய் அங்க இருக்கிற மைக்ரோசாப்ட்ல எனக்கு இந்த போஸ்ட் தந்து 10 லட்சம் ரூபாய் சம்பளம் தராங்கம்மா, எப்படியாவது ஜோம் பண்ணுங்கம்மா, நான் அங்க எப்படியாவது வந்துடணும்னு. அம்மாவே சொல்லுவாங்க, மகனே வேண்டாம், நீ அங்கேயே இதான் பாபிலோன் சிறையிருப்பு. அதுக்காக நான் சொல்றது எக்ஸாம்பிள். இந்த அறகுறை உறக்கத்துல வெளியே வேலை பார்க்க கூடாது, அப்படி இல்லை. அவன் கம்ஃபர்ட் ஜோன் அவன் கிரியேட் பண்ணி கொடுக்குறான். இப்படி இருக்கிறவங்களுக்கு வெளியே வர தோணும் இல்லை. ஆனா அதுல இருந்து தான் தேவ பிள்ளைகள் அழுதார்கள், எருசலேமே நான் உன்னை மறந்தா என் வலது கை செயலிழந்து போவதாக. ஆண்டவரே, உம்மை விட்டு உம்மோடு நெருங்க விடாம பண்ணுகிற எல்லாமே எனக்கு சிறையிருப்பது ஆண்டவரே, எல்லாமே. எனக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது இல்ல. அவங்க சொல்றாங்க, என்னாகும் 11வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்துல, ஆமே ஆமே என்ன சொல்றாங்களோ, எகிப்தில எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது என்று சொல்றாங்க. சௌக்கியமாவா இருந்தது? சவுக்கடிலாம் இருந்துச்சு. ஆமே. அதாவது அடிக்கடி சொல்ற வார்த்தை, இஸ்ரவேலர்கள் எகிப்தை வெறுக்கல, எகிப்துல உண்டான வேதனையை தான் வெறுத்தாங்க. சில ஃபுட்டு சிலர் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, டாக்டர் சொல்லிட்டாரு இதை புசிக்கிற நாள் இல்லை, சாகவே சாவன்ட்டார், அதனால எனக்கு அது வேண்டாம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ஒரு மனக்கட்டுப்பாட்டில் அது வேண்டாம்னு வச்சுதா இல்லை. அப்போ வெறுத்து வேண்டான்னு வைக்கல. ஆமென். அது தொட்டா ஆதாம ஏவாளும் அந்த பழம் பக்கமே போகல. அப்ப சாத்தான் என்ன சொன்னா தெரியுமா, இது சாப்பிட்டா நீ என்ன ஆக மாட்ட, சாவ மாட்ட. அப்போ இவங்க என்ன சொல்லிருக்கணும், சாவரமோ சாவலையோ அது ரெண்டாவது. எங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு அது வேண்டாம், சாவ மாட்டோமா. எடுத்து அம்மையார் சாப்பிட்டாச்சு, ஏதோ ஒன்று வித்தியாசம் தொடங்குது. பார்த்தாங்க, போனா அவரையும் கொண்டுதான். சிலர் அப்படிதான், போனா தனியாலாம் போகக்கூடாது, அவரையும். அதனால கடிச்ச பக்கத்தை மாத்தி வச்சுட்டு இந்த ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க அவரும் கொடுத்தா, எதுக்கு வம்பு, சாப்பிட்டா கண்ணு திறக்குது. அப்போதான் அவளுக்கு எப்பாடா, இனி அவர் கேட்டா நீங்க சொல்லிருக்க, இங்க இது பண்ணா அது கிடைக்கும், இது பண்ணா இது நடக்கும். அதனாலதான் பாவத்தின் விளைவுகள், பாவம் உனக்கு அப்படி போனோம் இப்படி பண்ணோம் அதெல்லாம் இருக்கு. ஆனா அது சொல்லாம அந்த ஃபெலோஷிப்பை கட்டாக்கிறது. நீ ஏன் இந்த பாவம் வேண்டான்னு வைக்கிற, எனக்கு அந்த ஃபெலோஷிப் கட் ஆகுது. ஃபெலோஷிப் கட் ஆயிட்டுன்னு வைங்களேன், நீங்க லவ்வுக்கு ஏங்குவீங்க, ரொம்ப ஏங்குவீங்க. ஒருத்தங்க பேசிட்டு பேசாம போனா நீங்களா டல்லாயிருவீங்க. நீங்க இல்லை, நம்மன்னு சொல்லிடுவோம், மொத்தத்தில் டல்லாயிரும். ஒரு கூட்டத்தில் உங்களை விட்டுட்டு ஏதாவது பேசுறாங்க, போட்டோ எடுக்க உங்களை கூப்பிடல, சின்ன விஷயமா இருக்கும், நம்ம அதை 1 வருஷம் 2 வருஷம் மைண்ட்ல வச்சுட்டு இருப்போம். என்ன ரீசன் தெரியுமா, காட்ஸ் லவ் சென்ஸ் பண்ணுகிற அந்த அந்த காரியம் நமக்கு மறத்து போயிட்டு, இந்த பாவம் இருந்து மறத்து வச்சுட்டு. ஒரே ரட்சிக்க எல்லாம் கூட்டம் தான். ஆனா இன்னொரு விஷயம் நல்ல கவனமா கேளுங்க, இது சமீபமா நெருங்குறான் தெரியுமா, அவன் எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா உலக பார்வையில உலகம் அவனை எப்பவுமே தனிமைப்படுத்திட்டே தான் இருக்கும். நீங்க ஆண்டவரோடு நெருங்க, பைபிள் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா நெருங்க விரும்புறாங்க தெரியுமா, அவங்கள உலகம் கூட சேர்க்க விரும்பாது. உங்களை இதுவரை நல்ல கூட சேர்த்துட்டு இருந்தவங்க இப்ப சில காரியத்துக்கு உங்களை அவாய்ட் பண்றாங்கன்னா நீங்க சந்தோஷப்படுங்க, நீங்க அவர்கிட்ட நெருங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நம்ம உடனே என்ன பண்றோமா, இதை கட் பண்ணிட்டு அங்க போவோம். சில நான் ஸ்கூல் படிக்கும் போது நல்ல ஞாபகம், சில காரியத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சேர்க்கவே மாட்டாங்க. ஏன்னா சில காரியத்துக்கு நம்ம ஸ்ட்ரிக்டா நோ. அவனுக்கு தேட்டருக்கு போவானுங்க, நான் போக மாட்டேன். அதனால அவனுக்கு தேட்டருக்கு போகிற காரியம் வரும்போது நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க. அவன் அவாய்ட் பண்ணும்போது அது நமக்கு ஹர்ட் ஆகாது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதுக்கு போகாததுனால அது நமக்கு. அப்போ என்னைக்குமே சில காரியத்துக்கு நம்ம நம்ம சைடு டோர் க்ளோஸாக இருக்குன்னு வைங்களேன், உலகம் நம்மளை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கும்.
இயேசு சொல்லுவார், உலகம் உங்களை பகைத்தால் அது என்னை பகைச்சதுப்பா. இன்னைக்கு அவங்க என்ன கூப்பிடல, இவங்க என்ன கூப்பிடல, அங்கெல்லாம் இது பண்ணாங்க, அவங்க எல்லாம் அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் ஜாலியா இருந்தாங்க, என்ன கூப்பிடவே. இதெல்லாம் இன்னைக்கு நம்மளை பாதிக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அந்த ஒரு ஆண்டவருடைய அன்பு, அந்த ரியல் ஜாய சென்ஸ் பண்ணக்கூடிய காரியம் நமக்கு இல்லாம போயிட்டு. அதாவது தாவீது ஒரு தப்பு பண்ணுவார். அந்த தப்பு சாதாரண தப்பு இல்ல, பயங்கரமான தப்பு. பத்சேபாள் இடத்துல தப்பு பண்ணுவார். இந்த உணர்த்ததுக்கு அப்புறம் தாவீது ஒண்ணு கேட்பாரு பாருங்க, ஆண்டவர் எனக்கு இந்த இரட்சண்யத்தின் அது எனக்கு இல்லாததுனால தான் ஆண்டவரே நான் பாவ சந்தோஷத்தை நோக்கி போறேன். தப்பு பண்ண ரட்சிப்பு நஷ்டம் ஆகாது, ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குல்ல. யார் வாழ்க்கையில இரட்சண்யத்தின் சந்தோஷம் நஷ்டம் ஆகுதோ அவங்க உலக சந்தோஷத்தை தேடுவார்கள். அந்த ஜாய் ஆஃப் சால்வேஷன் அது ஒருத்தங்களுக்குள்ள இருக்கும்னா நீங்க நல்ல கவனிங்க. ஆமென். இந்த பிலிப்பியர்ல பாவத்தை பத்தி எல்லாம் சொல்ல மாட்டாரு. பிலிப்பியர் நிருபத்துல பவுல் எதை பத்தியே வராது தெரியுமா? பாவம் வராத இடத்துல தான் திரும்ப திரும்ப என்ன சொல்ல தெரியுமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும். ஆமென். அதாவது இந்த பாவத்தை நம்ம வெறுத்து தள்ளிட்டோம்னா பரலோக சந்தோஷத்தால நிரப்பப்படுவோம். 45 சங்கீதம் 45:7 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை கை தூக்க சொன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரும் கை தூக்குவோம். ஆனா அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தலையில விழுந்த தைலம் எத்தனை பேருக்கு ஆனந்த தைலமா மாறி இருக்கு? தாகத்துல தைலம் கிடைச்சது, தீமையை வெறுக்கிறதுல அது எப்படிப்பட்ட தைலமா மாறுது தெரியுமா? ஆனந்த். அதனாலதான் சவுலுக்கு பாட முடியல, சவுலுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல முடிந்தது, ஆனா தாவீதுக்கு பாட முடிந்தது. இன்னைக்கு தேவனை துதி அதாவது மகிழ்ச்சியா இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன். அபிஷேகம் வாங்கினவங்களும் இன்னைக்கு பாடாம இருக்கிறாங்க. பாட்டுன்னா நீங்க பாட்டு கிளாஸ் போய் படிச்சுட்டு வந்து அப்படி மைக்கில் பாடுறதில்லை. அந்த ஜாய் நஷ்டானதுனால தான் நாங்க சந்தோஷத்துக்கு சாலமோன் பிடிக்கிறோம். நம்ம கிருபைக்கு தாவீதையும் சந்தோஷத்துக்கு சாலமோனையும் பிடிக்கிறோம். சாலமோன் சொல்றார், வா சந்தோஷத்தினால் நான் உன்னை. இந்த இது இல்ல நம்ம ஆளுக்கு. அதனால 1-2 நிறுத்தினாரா? இல்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டு ஊர்ல இனி வேற கெட்டுறதுக்கு ஆளே இல்ல. அதுக்கப்புறம் சொல்றாரு, இன்னும் நான் ஒரு ஸ்திரீயை ஒழுங்கு மரியாதை ஓடிற, இன்னும் நான் 1000 பேருக்குள்ளே இன்னும் ஒன்னும். தாவீது சொல்றாரு, தாவீது குறித்து பைபிள் துன்பத்தின் நடுவில் அவர் சொல்றாரு, உம்முடைய சமூகத்தில் எனக்கு பரிபூரண ஆனந்த களிப்புள்ள உதடு. ஆனந்தம் இருக்கு, களிப்பு இருக்கு. என்னங்க இது? பாடிட்டே இருக்கிறார். அவர் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் எப்பவுமே வச்சிருப்பார். ஏன்னா அந்த தைலம் என்ன தைலம் தெரியுமா? ஆனந்த தைலம். நம்ம மேல தைலம் ஊட்டப்பட்டது, அது ஆனந்த தைலமா மாறணும்னா தீமையை அக்கிரமத்தை வெறுக்கிறீர். அதனாலதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லாரும் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லல. இந்த ஆனந்த தைலம் யார் தலையில வைக்கிறாரோ அவன் வந்து இருதயத்துக்கு ஏற்றவன். ஜனங்கள்லாம் தூரமா நிக்கிறாங்க, மோசே சமீபமாய் நிக்கிறான். நம்முடைய நிலை என்ன? ஆமே, ஆண்டவரே அதிகமாய் உம்மை நேசிக்கணும், நெருங்கி வரணும். மோசே கிட்டி சேராயாக நீ நிக்கிற இடம். அதன் பிறகு மோசையினுடைய போக்கஸ் ஃபுல்லா என்ன தெரியுமா? எப்படியாவது பக்கத்துல நெருங்கணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அந்த இழந்த உறவை கர்த்தர் திரும்ப புதுப்பிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய அன்பு மாறாதது. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு ஆண்டவர்கள் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு. இல்லை, ஆண்டவருடைய அன்பு மாறாதது. இஸ்ரவேலர்கள் 1 சாமுவேல் 18 இருந்த வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன், எடுக்க வேண்டாம். இஸ்ரவேலர்கள் ஆண்டவருக்கு ரொம்ப வேதனை உண்டாக்குற ஒரு காரியத்தை செஞ்சிருவாங்க. என்ன அப்படின்னா, ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை கொடுத்தார், நியாயாதிபதிகளை கொடுத்தார். ஆனால் யாரை மட்டும் கொடுக்காம இருந்தார் தெரியுமா? ராஜாக்கள். ஏன் கொடுக்கலன்னா அவரே ராஜாவாக இருந்ததுனால. அப்போ ஜனங்கள்லாம் இல்லை எங்களுக்கு ராஜா வேணும், மற்றவங்கள மாதிரி எங்களுக்கும் வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சதும் சாமுவேல் சொல்றாரு, ஆண்டவரே ஜனங்கள்லாம் என்ன அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், அவங்க ஒன்றை தள்ளலப்பா, என்ன தள்ளிட்டாங்க அப்படி சொல்லி இந்த காரியத்தெல்லாம் சாமுவேல் ஜனங்கள்கிட்ட சொல்லும்போது, நான் இப்போ உங்களுக்காக வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது இடி முழக்கங்கள்லாம் உண்டாகும் பாருங்க அப்படி சொல்லிட்டு சாமுவேல் ஜெபிக்கும் போது இடி முழக்கங்கள் உண்டானது. ஜனங்கள்லாம் பயந்து நிற்கிறாங்க. அவ்வளோதான், நம்ம ஆண்டவரை தள்ளிட்டோம், இனி அவர் நம்மளை என்ன பண்ண போறாருன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு நாங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டோம் அப்படி சொல்லும்போது சாமுவேல் அவங்கள பார்த்து சொல்றாங்க, என்ன சொல்றா தெரியுமா? 22வது வசனத்துல, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் அவர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். நீ அவரை வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவருடைய அன்பு மாறல, கைவிட மாட்டார். என்ன ஆண்டவருங்க! இந்த தேவனுக்கு தூரமாய் அல்ல, யாருக்கு வேணாலும் தூரமாயிருங்க, கர்த்தருக்கு சமீபமாய். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நெருங்க சமீபமாய் நிற்க பரிசுத்தம் அவசியம். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணமாக்குவோம். இந்த செய்தியை கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்தில் கேட்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆமென். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம். 2 கரங்களை உயர்த்தி பாரும் தந்தையே, பாரும் யாரும் காணாமல் ஜெபமாக வைங்க. எல்லா சுசியும் நீங்க சுத்திகரிப்பீராக. மனம் நொந்து மருளுகிறேன், மனம் நொந்து பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே கைகளை உயர்த்தி துணை வேண்டுமே, துணை வேண்டும். ஆண்டவரே உங்க அன்பை செக்ஸ் பண்றேன், உங்க பிரசனத்தை செக்ஸ் பண்றேன். காரியம் நாங்க லூஸ் பண்ணிடக்கூடாதப்பா, அதை நாங்க இழந்துடக்கூடாதப்பா, அதை நாங்க மிஸ் பண்ணிடக்கூடாதப்பா. கிருபை தாங்க, கிருபை தாங்க. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. ஆமென். பரிசுத்தம். ஒரே ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே உங்க அன்பையும் உங்களோடு உள்ள அந்த ஐக்கியத்தையும் அதை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது.
அது உணர முடியாம போயிடக்கூடாது. ஃபெலோஷிப் கட் ஆயிட்டுன்னா நமக்கு தோணும், ஆண்டவர்லாம் என்ன கைவிட்டார், ஆண்டவருக்கு என்ன பிடிக்கல. சில நேரத்துல சிலர்லாம் அப்படிதான் சொல்றது, ஆண்டவருக்கு என்ன பிடிக்கல. அப்படிலாம் இல்ல. அந்த ஃபெலோஷிப் கட்டானனால அப்படி நமக்கு ஃபீல் ஆகுது. அவர் மாறாதவர். இப்ராஹிமே, நான் மனிதன் அல்ல, நான் தேவனாயிரு. ஆண்டவரே அந்த உங்க அன்பை உணரக்கூடிய கிருபைய எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் அதை உணர விடாத பண்ணுகிற பாவத்தை முழு பகையாய் பகைக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஒரு கூட்டம் ஜனங்க தூரத்துல நிக்கிறாங்க, அந்த கூட்டத்துல நான் இருக்க கூடாதப்பா. சமீபமா பக்கத்துல நீர் அந்த மறுரூபமான போது மோசே, எலியா கூட பேதுரு, யோவான், யாக்கோபு நின்றது போல நிற்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கிருபை தாரும். நல்ல தகப்பனே, நன்றி. உங்க பிரசன்னத்துக்காக நன்றி. உங்க சமூகத்தில் எங்களை கிருபையாய் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வைத்து எங்களோடு பேசினேன். பரிசுத்தத்தின் அவசியம், இந்த பாவம் எவ்வளவு பெரிய தீமையான காரியத்தை நடப்பிக்கிறது என்பதை, உங்க அன்பு மாறாது என்பதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்று தந்தீர். இந்த பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்தவும், இன்னும் நெருங்க கிட்டி சேரவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். கிருபை பெருகட்டும். எல்லா தீங்கான காரியங்களுக்கும், சத்ருவின் மறைவான கண்ணிகளுக்கும், சூழ்ச்சிகளுக்கும், பாவத்தில் விழப்பண்ண வைக்கிற எல்லா தந்திரங்களுக்கும் பிள்ளைகளை விலக்கி மறைத்து காத்து ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சண்யத்தின் சந்தோஷம் சூழ்ந்து கொள்ள செய்யும். களிகூறுதல் உண்டாகட்டும். ஆனந்த தைலத்தால் நிரப்பி அபிஷேகையும் மகிமை அனைத்தும் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.